என் பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த நாடுகள் மத்தியில் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. இந்த வேளையில் இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய அழிவை கடந்த 24 மணி நேரத்தில் ஈரான் கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் சிரியாவில் ஹமாஸுடைய கொடி இன்னைக்கு ஏற்றப்பட்டு வெற்றி முழக்கம் இடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு அரபு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஹர்மோஸை திறக்க வேண்டும் என்பதற்காக ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போயிருக்காங்க. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க பல்வேறு தரமான சம்பவங்களை குறித்து பார்ப்போம். பார்ந்த உறவுகளே, ஈரானுடைய மல்டிபிள் வார் ஹேண்ட் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரையிலும் இல்லாத ஒரு பெரிய அழிவை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுத்துருக்கு. கடந்த ஒரு மாதம் ஈரான் இஸ்ரேல் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் மாறி மாறி தாக்குதலை கொடுத்துட்ருக்கு. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்திட்டுருக்கு. அதில் இந்த 24 மணி நேரம் என்பது மிக மிக முக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 24 மணி நேரத்தில் தான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மீள முடியாத ஒரு அடியை கொடுத்துருக்கு. அதில் முதல் அடி எதுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எரோசல் என்று சொல்லக்கூடிய ட்ரோன் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலையின் மேலே இது ஏவப்பட்ட அந்த ராக்கெட்டுகள் மூலம் பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கு. ஃபத்தாஹ் 1 பயன்படுத்தி இருக்குது. ஃபத்தாஹ் 1 எந்த அளவுனா மிகவும் வேகமாக போயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை இடைமறித்தும் அதை ஏமாற்றி கிட்டத்தட்ட எப்படின்னா ஸ்லோ ஸ்பீடில் போய் திடீர்னு ஹை ஸ்பீடில் இன்ஜினை ஃபியூலை ரொம்ப ரன் பண்ணி விட்டு அங்கேருந்து மல்டிபிள் வார் ஹேண்டு பல கொத்துக்குண்டுகளை போல விரிந்து அது என்ன ஆயிருக்குன்னா பல்வேறு இடங்களை நோக்கி போயிருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல்லவியூவில் மட்டும் 20 தாக்குதலை ஒரே நேரத்தில் கொடுத்துருக்கு. இந்த தாக்குதல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிற்சாலையை மையமாக வச்சு அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி எரோசல் என்று சொல்லக்கூடிய ட்ரோன் தொழிற்சாலையை அழிச்சிருக்கு. வடக்கு இஸ்ரேல் பகுதியில் கிட்டத்தட்ட 7 இராணுவ கிடங்குகளை அழிச்சிருக்கு. கிரேன் லார்ஜ் என்று சொல்லக்கூடிய ரகசியமாக பேசக்கூடிய ஒரு ரகசிய இடம். இது எப்படின்னா, இந்த சாத்தானிய வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா, இது சம்பந்தமான விஷயங்கள் அங்கே பேசுவது, சாத்தானிய கோயில்களை வச்சு அங்கே வணங்குவதுன்னு சொல்லிட்டு இந்த கிரேட் லார்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், இந்த இடத்தின் மேலே ஈரான் ஒரு பெரிய தாக்குதலை கொடுத்துருக்கு. மொசாதுடைய தலைமை செயலகத்தின் மேலே ஒரு தாக்குதலை கொடுத்துருக்கு. இது இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அமெரிக்காவுடைய இழப்பு இந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா F-35 என்று சொல்லக்கூடிய ஃபைட்டர் ஜெட் வச்சுருக்காங்க, அதை அழிச்சிருக்கு. அதே போல் F-15, F-16, A-10 இது போன்ற போர் விமானங்கள் அனைத்தையும் அழிச்சிருக்கு. இல்லை, இந்த F-35 இருக்குல்ல, இது சும்மா லேசு பாக்கில் நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் இது 2வது முறையாக F-35 அடிச்சிருக்கு. F-35 யாருனாலும் அழிக்க முடியாது, உலகத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு போர் விமானம் இது அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டி கொண்டிருந்த நிலையில் இந்த F-35 மிகவும் எளிமையான முறையில் இன்னைக்கு ஈரான் அடித்து காலி பண்ணிகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஹர்மோஸ் 900 என்ன சொல்லக்கூடிய கில்லர் ட்ரோன் இருக்குல்ல, இஸ்ரேலுடைய ட்ரோன், இந்த ட்ரோன்களை ஒரு பக்கம் அடிச்சிருக்கு. இது எல்லாமே ஈரான் மேலே பறந்து வந்த ட்ரோன்கள் ஈரானுடைய வடக்கு பகுதியில் அடிச்சிருக்கு. ஈரானுடைய கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அதே போல் ஹர்மஸ் 900 மாதிரி அவங்க அந்த அமெரிக்காவுடைய MQ-9 ரிப்பேர் ட்ரோன் ஒரு ட்ரோன் இருக்குது, இந்த ட்ரோனையும் அடிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 160 ட்ரோன்கள் அடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை கிட்டத்தட்ட கொடுத்துருக்கு. அதாவது 32 நாளில் 160 ட்ரோன்கள், அமெரிக்க ட்ரோன், இஸ்ரேல் ட்ரோன்களை அடித்து இன்னைக்கு ஈரான் வீழ்த்திருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு ஈரான் இந்த போர்க்களத்தில் நிலையாக நின்று வெற்றியை சுவைக்க தயாராக இருக்குது. இந்த வேளையில் ட்ரம்ப் மாற்றி மாற்றி பேசுகிறார். இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த விரும்பவில்லை, நிலையாக நாங்கள் ஆட்சி இருக்கட்டும், ஆனால் இந்த அணு ஆயுத சம்பந்தமான விஷயங்கள் அவங்க கையில் விட்டுருன்னு சொல்லக்கூடிய மாறுபட்ட பேச்சை இன்றைக்கி வெளிப்படுத்துகிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார், ஆட்சி மாற்றம் தேவை, அங்கே ஆட்சி மாற்றம் அந்த மக்கள் விரும்புகிறாங்க, அப்படி ஆட்சி மாற்றம் நடந்தால் அங்கே உச்சத்தலைவராக ட்ரம்ப் ஆகிய நானே வர்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் போட்டு பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, ஆட்சி மாற்றம்லாம் வேணாங்கிறார். அப்போ அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு தெளிவாக இல்லை. ஒவ்வொரு அடியும் ஈரான் கொடுக்கக்கூடிய அடி இன்றைக்கி மரண அடியாக இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி அமெரிக்கா தப்பவே முடியாது, இஸ்ரேல் தப்பவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சூழல் போயிட்டுருக்கு. மற்றொரு பக்கம் இன்னைக்கு ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுடைய IDF, IOF தீவிரவாதிகளை இன்றைக்கி எலிமினேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. இந்த வேலையில் இன்றைக்கி இந்த போர் அகண்டு விரிந்து சென்றுட்டு இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், இந்த போர் என்பது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய குவைத்து, பஹ்ரைனு, கத்தார் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்கள் மேலே மட்டும் இந்த தாக்குதல் கிடையாது. அந்த கிட்டத்தட்ட ஒரு 17 அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாயிருக்கு.
அப்போ இந்த பாதுகாப்பு இல்லாத சூழலை அந்த அரசு உருவாக்கி இருக்கு அப்படிங்கும் போது அந்த அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு அந்த அரசு எதிர்த்து போராடுறாங்க. எப்படின்னா அமெரிக்கர்கள் இங்கே இருக்கிறனால தானே இந்த பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு, அமெரிக்க பேஸ் நிலையங்கள் இருக்கிறனால தானே உருவாயிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்க பேஸ் நிலையங்கள் அமெரிக்க யூதர்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் சொல்லிட்டு இன்னைக்கு பஹ்ரைன், குவைத், கத்தார் போன்ற நாடுகளில் பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் வெடிச்சிட்டு இருக்குது. அது எல்லாமே கிட்டத்தட்ட ஈரான் சார்பு நிலையில இருந்து அந்த நாட்டை எதிர்க்கக்கூடிய நிலையிலிருந்து இன்னைக்கு இந்த போராட்டங்கள் விரிந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த வேளையில தான் மீண்டும் ஒரு தவறை வந்து அமெரிக்க இஸ்ரேல் செய்யுது. என்னன்னா ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகள் மேலே தாக்குதல், அகமதி என்று சொல்லக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்தின் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஏன்னா ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்தின் மேலே குவைத்திலிருந்து ஒரு தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம், அதே போல் வந்து கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம், இந்த மின் உற்பத்தி ஆலயம், இந்த இரண்டு மேலையும் தாக்குதல் ஈரான் இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா இதே கடல் நீரை உப்பு நீரை வந்து நன்னீராக்கக்கூடிய அந்த நிலையம் மற்றும் மின் உற்பத்தி நிலையம், இந்த இரண்டு மேலையும் இன்னைக்கு பஹ்ரைன்லேருந்து குவைத்திலிருந்தும் தாக்குதலை வந்து இன்னைக்கு அமெரிக்கா ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்போ இந்த நிலையில் மக்கள் என்னென்னா இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்துங்க, உங்களுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை அப்படின்னா நாட்டுக்குள்ளேருந்து இந்த வேலையை செய்யாதீங்க, அமெரிக்க இஸ்ரேலை பயன்படுத்தி செய்யாதீங்கிற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டங்கள் இந்த கிட்டத்தட்ட 17 நாடுகளில் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 17 நாடு தலைவர்கள் ஒரு நயவஞ்சக வேலையை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா இவர்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து எங்களுக்கு வந்து எண்ணெய் கிடைக்கல, ஹர்மோஸை முடக்கி வச்சிருக்கிறாங்க, அதனால வணிகம் பாதிக்குது, பொருளாதாரம் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு ஐநாவில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிற பாதுகாப்பு அவை அங்கே வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு 17 அரபு நாடுகள் என்னென்னா எங்களுக்கு ஹர்மோஸ் நீரினை துறக்கலையாட்டி நாங்கள் தார்மீக அடிப்படையில் ஹர்மோஸை கைப்பற்றுவதற்காக திறப்பதற்காக போர் செய்வோம், ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போயிருக்காங்க. அப்போ இந்த அரபு நாடுகள் இந்த இடத்தை நோக்கி போவதற்கு அடிப்படை காரணம் அமெரிக்கா அழுத்தம் கொடுக்குது. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா நீ இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கும் படைத்த இறைவனை நம்பாமல் அமெரிக்காவை நம்பி நாசமாக போகக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி இந்த பஹ்ரைனு, குவைத்து, இது போன்ற நாடுகள் வந்து இன்றைக்கி செயல்பட்டு இருக்கு. ஆனால் இதற்கு எப்படி ரீப்ளே வந்திருக்குன்னா இதில் சீனா, ரஷ்யா, அது இல்லாமல் ஃப்ரான்ஸு உள்ள வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம், நீங்கள் ஒருவேளை ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவேன்னு சொல்லிட்டு ஹர்மூஸ் எங்களுக்கு வேணும்னு வந்தீங்கன்னா உங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் சொல்லிட்டு இன்றைக்கி சீனாவும் ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் புதிதாக உள்ள வந்து ஒரு எச்சரிக்கை தடை செய்யக்கூடிய அந்த உத்தரவு வந்து ஐநாவில் அதுவும் திருப்பி ஒரு மனுவாக கொடுத்துருக்கு. அப்போ இந்த அளவு வந்து இன்றைக்கி இந்த ஹர்மஸை மையமாக வைத்து, ஏன்னா ஹர்மஸ் நீரிணை என்பது ஒரு பொருளாதார ரீதியான மிகப்பெரிய ஒரு இடம், அந்த இடத்தை வந்து இன்றைக்கி வந்து பிளாக் பண்ணது தான் இன்றைக்கி வந்து கழுத்தை நெரிப்பது போல் இந்த மேற்குலக அடிமைகளுக்கும் இந்த அரபு அடிமைகளுக்கும் மிகப்பெரிய ப்ரெஷரை கொடுத்துட்ருக்கு. அமெரிக்கா இந்த சூழலை பயன்படுத்தி ஹர்மஸை மையமாக வைத்து இன்றைக்கி பொருளாதார ரீதியாக ஈட்டிகிட்டு இருக்கு. ஒவ்வொரு கப்பல் உள்ளே போகணுமா, $2 பில்லியன் கட்டு கிளம்பு, உனக்கு பாதுகாப்போடு அப்படியே இந்தியன் ஓஷன் வழியாக கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது ஒரு வியாபார மையமாக வைத்து இன்றைக்கி தந்த பொருளாதாரத்தை ஒரு பக்கம் ஈட்டிகிட்டு இருக்கு. அப்போ ஈரான் சும்மா இதில் களத்தில் இறங்கின காரணம் இவங்களுக்கு 20 ஆண்டு கால படிப்பினை இருக்குது. எந்த அடிப்படையில் அந்த படிப்பினை அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லணும். ஏன்னா வரலாறு என்பது ரொம்ப முக்கியம். ஈரான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி அமெரிக்கா தங்கள் மீது தாக்குதல் நடத்தும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு 2 நாடுகள் அதற்கு ஒரு படிப்பினையாக கிடச்சிச்சு. முதல் நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஈராக்கில் அமெரிக்கா பெரிய தாக்குதலை கொடுத்துச்சு. ஈராக்கில் 2003 சதாம் ஹுசைன் வீழ்த்தப்படுவதற்கு முன்பு அவ்வளோ பெரிய தாக்குதலை கொடுத்துச்சு. ஆனால் சதாம் ஹுசைன் ஏன் வெற்றி பெறவில்லை அவருடைய படை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தனது இராணுவத்தை சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சார் தவிர அது ஸ்ப்ளிட் பண்ணலை, நாடு முழுக்க பரப்பி பல்வேறு இடங்களை குழுக்களாக நியமிக்கலை. ஒரு ஆர்டர் வருது, ஒபேத ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த இராணுவம் மட்டும் அதை பின்பற்றும், அந்த இராணுவம் பின்பற்றி முன்னேறி கொண்டு செல்லும் பல்வேறு இடங்கள் என்பது அங்கே வந்து திறந்த வெளியாக இருந்திருக்கு. அப்போ ஒரு இராணுவத்தை சரியான முறையில் ஸ்மார்ட்டாக பயன்படுத்த அங்கே 2003 சதாம் ஹுசைனுக்கு கீழே இருந்த இராணுவம் தவறிவிட்டது. ஆனால் மற்றொரு படிப்பினை என்னென்னா ஆப்கானிஸ்தானில் பல ஆண்டுகள் ஆப்கானிஸ்தானில் போராட்டம் நடந்துச்சு, அங்கே மலை முகடுகளாக இருந்துச்சு. ஆனால் ஆப்கானிஸ்தானுடைய தலிபான்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணி அமெரிக்காவுக்கு எதிராக பயங்கரமாக பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த பாடங்களை கற்றுக்கொண்ட இந்த ஈரான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா கிட்டத்தட்ட தன் கைவசம் 31 குழுக்களை வச்சுருக்கு. இந்த 31 குழுவும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து செயல்படுவாங்க, ஒரே ஆர்டர்லாம் கிடையாது. அந்த குழுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தன்னிச்சையாக ஆர்டர் வந்து அவங்களுடைய குழுக்கு கீழே இருக்கக்கூடியவர் கொடுக்கக்கூடிய நிலையில் எடுத்து அதை வந்து முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்படி தான் காத்தபுல் அன்பியான்னு சொல்லக்கூடிய குழு இருக்குது, இன்னும் பல்வேறு குழுக்கள் இருக்குது. இப்போ இவர்கள் வந்து வெவ்வேறு இடங்களில் தன்னிச்சையாக ஒரு சில இலக்குகளை நோக்கி நகர்றாங்க. உச்சத்தலைவர் இறந்தால் கூட அது அடுத்த உச்சத்தலைவரை கொண்டு வர்றாங்க உடனடியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு அடிப்படை காரணம் வந்து இது போன்ற சென்ட்ரலைஸ் பண்ணாமல் வந்து அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சனால தான் இந்த அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு அடைஞ்சு வந்து முன்னேறி கொண்டு செல்கிறார்கள். ஏனென்றால் ஈராக்கில் இந்த போர் கிட்டத்தட்ட ஆரம்பித்து வெறும் 21 நாளில் முடிஞ்சிருச்சு ஈராக்லாம். அப்போ இன்றைக்கி 2 மாதத்தை கடந்து போயிட்டு இருக்குன்னா அதற்கு ஈரானுடைய முன்னெச்சரிக்கை திட்டங்களும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது.
இன்னொரு பக்கம் இன்னைக்கு இந்த போர் விரிவடைந்து கொண்டு செல்கிறது. மத்திய கிழக்கு விடுதலையாக வேண்டும், அமெரிக்க ஏகாதிபத்திய மத்திய கிழக்கிலிருந்து விடுதலை பெற வேண்டும், மக்கள் விடுதலை பெற வேண்டும், நல்லாட்சி மலர வேண்டும் என்பதற்கான ஒரு நிலையை நோக்கி போகுதுன்னு சொன்னேன்ல. அதில் ஒரு பகுதியாக சிரியாவில் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய படவீன மக்கள், இந்த படவின்னு சொல்லக்கூடியவர்கள் தாரா என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. இவர்கள் இராணுவமாக இன்னைக்கு மாறி பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. பலஸ்தீன் மக்களை நீங்கள் தூக்கில் போட்டீங்க அப்படின்னா இங்கே மிகப்பெரிய போராட்டம் பிடிக்கும் சொல்லக்கூடிய எச்சரிக்கையில் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் சிரியாவில் இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த செய்தி நடந்திருக்கு. என்னன்னா, சிரியாவில் உமையா என்று சொல்லக்கூடிய ஒரு மசூதி இருக்குது. இந்த மசூதி ரொம்ப முக்கியமான கேந்திரமான ஒரு இடம். இந்த இடத்துல ஹமாஸுடைய கொடியை பறக்க விட்டு விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் என்ற முழக்கங்கள் இன்னைக்கு சிரியாவில் பல்வேறு இடங்களில் பரவுது. அப்போ சிரியாவுக்குள்ள ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் சிரியாவுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக அந்த நிலத்தை நோக்கி போய் உள்ள பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த செயலிலிருந்து நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு காசாவில் ஒரு துயரமான செய்தி. யூதர்கள் என்றாலே மிருகங்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன்னா காசாவில் இருந்த ஒரு ஜூவில் உள்ளே பூந்து இந்த ஐடிஎஃப் துருப்புகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்ணுக்கு பட்ட எல்லா விலங்கினங்களையும் சுட்டு கொண்டிருக்காங்க. சின்ன சின்ன பூனை, நாய், கழுதை, அங்கே இருக்கக்கூடிய என்னென்ன விலங்கினங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சுட்டு அது துடிதுடிக்க இறக்கக்கூடிய காட்சியை பார்த்து ரசித்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இவருடைய மனநிலை எந்தளவு கொடூரமாக இருக்குன்னு பாருங்கள். ஏனென்றால் இவர்கள் விலங்குகளை கொள்வது போலவே பலஸ்தீன் மக்களையும் ஒரு கால்நடையை போல பாவித்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு தான் இது போன்ற செயல்பாடுகள் வந்து நமக்கு ஒரு சான்றாக இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.